ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வேலையை பற்றின தகவல் தான் பார்க்க போகிறோம். அதாவது வருமான வரி மேல்முறையீட்டு தீர்ப்பாணையம் இருக்குது பாருங்கள், அங்கேருந்து உங்களுக்கான வேலைவாய்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அதாவது இன்கம் டேக்ஸ் இருக்குது பாருங்கள், அங்கேருந்து உங்களுக்கான வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. எவ்வளோ வேக்கன்சி கொடுத்துருக்காங்க, என்னமான பதவி அப்படின்னா எல்லாமே குரூப் பிக்கான ஒரு வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. முதல் பதவி சீனியர் பிரைவேட் செக்ரட்டரி கேட்டிருக்காங்க, 22 வேக்கன்சி. பிரைவேட் செக்ரட்டரி கேட்டிருக்காங்க 20 வேக்கன்சி. மொத்தமாக 42 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இப்போ சீனியர் பிரைவேட் செக்ரட்டரி அப்படின்னா அந்த 28 வேக்கன்சி பிரிச்சிருக்காங்க பாருங்கள். எஸ்சிக்கு 1, எஸ்டிக்கு 5, ஓபிசிக்கு 4, எக்கனாமிக்கல் வீக்கே செக்ஷன் 5, அந்த மாதிரி பிரித்து கொடுத்துருக்காங்க. சேம் அதே மாதிரி தான் பிரைவேட் செக்ரட்டரிக்கும். சேலரியை பொறுத்த வரைக்கும் சீனியர் பிரைவேட் செக்ரட்டரிக்கு 47,600 ரூபாய் கொடுக்குறாங்க. பிரைவேட் செக்ரட்டரிக்கு 44,900 ரூபாய் ஸ்டார்டிங் சேலரி கொடுக்குறாங்க. ஸோ கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் எனி டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாங்க. ஷார்ட் ஹேண்ட் கேட்டிருக்காங்க இங்கிலீஷில், அப்புறம் கம்ப்யூட்டர் நாலேஜ் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் இருக்குது அப்படின்னா தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 35 வயசுக்குள்ளே இருக்காங்க பாருங்கள், அவங்க அப்ளை பண்ணிக்கலாங்க. மற்றபடி எஸ்சி எஸ்டிக்கு 5 வருஷம் எக்ஸ்ட்ராவாக அப்ளை பண்ணலாம், ஓபிசிக்கு 3 வருஷம் எக்ஸ்ட்ராவாக அப்ளை பண்ணலாம். அந்த மாதிரி உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸும் இருக்குது. எக்ஸாமினேஷன் சென்டர், அதாவது உங்களுக்கு எப்படி செலெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா ரிட்டன் எக்ஸாமினேஷன் வைக்கிறாங்க, ஸ்கில் டெஸ்ட் வச்சு பர்சனல் இன்டர்வியூ இருக்குது அப்படின்ன மாரி சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் ஸ்கில் டெஸ்ட் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் சென்னையில் நடக்கும் அப்படின்ன மாரி தெரிவிச்சிருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் ஸ்கீம் ஆஃப் சிலபஸ். முதல்ல எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பேப்பர் 1 ஜென்ரல் இங்கிலீஷ் இருக்க போது, பேப்பர் 2 ஜென்ரல் நாலேஜ் அண்ட் ரீசனிங் இருக்க போது 200 மதிப்பெண்களுக்கு வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஸ்கில் டெஸ்ட் ஒரு 100 மதிப்பெண், இங்கிலீஷ் ஷார்ட் ஹேண்ட் மற்றும் இங்கிலீஷ் டைப்பிங்கான ஒரு ஸ்கில் டெஸ்ட், அதுக்கப்புறம் இன்டர்வியூ 75 மதிப்பெண். மொத்தமாக 375 மதிப்பெண்களுக்கு செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்க போது அதை பேஸ் பண்ணி தாங்க செலெக்ஷன் பண்ணுறாங்க. இங்கிலீஷில் உங்களுக்கான கொஷின்ஸ் பேப்பர் இருக்கும் அப்படின்ன மாரி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணுறவங்க ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ண பாருங்கள். நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். ஸோ அதை பார்த்து நீங்கள் பார்த்தா அந்த லிங்கை கிளிக் பண்ணி அப்ளை பண்ண பாருங்கள். நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, மிஸ் பண்ணாதீங்க. நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க. இந்த மாதிரி ஜாப்க்கான அப்டேட்லாம் உங்களுக்கு தேவை அப்படின்னா மறக்காம நம்மளுடைய பேஜை ஃபாலோ பண்ணுங்கள், சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மாக ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா எவ்ரி ஜாப் அப்டேட்டுமே ஒன்றுக்குன்னு அப்டேட் பண்ணிடுறோம். ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.